தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கூட்டணி குறித்தான கேள்விக்கு காட்டமாக பதிலளித்திருக்கிறார் சீமான் அவர்கள். கூட்டணி வைத்துதான் வெற்றி பெற வேண்டும் என்பது இல்லை, தனித்து வெற்றி பெற முடியாது என்று யார் சொன்னது? கொள்கையை சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைப்பது என்பது தற்கொலைக்கு சமம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது யாருக்காக தெரிவித்திருக்கிற கருத்து என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. கூட்டணி தற்கொலைக்கு சமம், யாருக்கு செய்தி சொல்கிறார் சீமான்? என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சசிகுமார் தங்கவேல் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், நம்மளோட விவாதத்தோட தலைப்பையே உங்களுக்கு கேள்வியா வைக்கணும்னு விரும்புறேன். இந்த செய்தி என்பது யாருக்காக சொல்லியிருக்கிறார் சீமான் நீங்க நினைக்கிறீங்க? அந்த செய்தியை யாருக்கா சொல்லிருக்காருன்னு அவர் தான் சொல்லணும். ஆனா இதற்கு முன்னாடி எங்களுடைய மாநாடெல்லாம் நடப்பதற்கு முன்னாடி எங்களுடைய கட்சி துவக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் துவக்கப்பட்ட பிறகு 2 முறை அவரிடம் இது கேள்வி கேட்கப்பட்டது. முதலில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. கூட்டணி குறித்து கூட்டணிக்கு போவீங்களா, தமிழக வெற்றி கழகத்தோட போவீங்களா, வெயிட்டிங் ஒரு வார்த்தையை உதிர்த்தார். அதற்கு பிறகு நான் அண்ணன் தம்பி தான் வரணும் அப்படிங்கிற விஷயத்த 2 தடவை அவரு ஓப்பனா பதிவு பண்ணார். வேற இதுதான் வெளிப்படையாக நடந்த 2 செய்திகள். இந்த செய்திகள் அடிப்படையில நம்ம பேச முடியும். அந்த அடிப்படையில அவர் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்ததாகத்தான் தெரிகிறது. தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்திலும் நாங்க நாம் தமிழர் மட்டுமல்ல எந்த ஒரு கட்சியோடும் நாங்கள் கூட்டணிக்கு செல்ல போகின்றோம் அப்படின்னு எந்த இடத்திலையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாகவும் சொல்லல, இல்ல எங்க செய்தி தொடர்பாளர்களோ இல்ல யாருமே பேசல அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். எங்களுடைய நிலைப்பாடு என்பது என்ன என்பதை தலைவர் அவர்கள் மாநாட்டில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்று தெரிவித்ததுடன் தேர்தல் அரசியலில் உங்களுடைய பங்கு என்ன, நீங்க எல்லா தொகுதியிலும் போட்டியிட போறீங்களா, இல்ல குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிட போறீங்களா, நீங்க பிரைமரி போர்ஸா சபார்டினேட் போர்ஸா போன்ற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முழுமையான பதிலாக நாங்கள் முதன்மை சக்தி, தேர்தல் அரசியலில் முதன்மை சக்தி, நாங்கள் தனித்தே எங்களால் பெருவாரியான வாக்குகளை பெற்று தனிப்பெரும் ஆட்சியும் அமைக்க முடியும், சிங்கிள் மெஜாரிட்டி நாங்க வருவோம். அப்படி வரும் பொழுது நம்மை நோக்கி யாரேனும் வந்தால் அவர்களையும் நாம் அரவணைத்து செல்வோம், அவர்களுக்கு நாம் நம்மளுடைய அமைச்சர்களையும் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. முதன்மையான கேள்வி என்பது எங்களுடைய தேர்தல் களத்தில் நாங்கள் எப்படி இருக்க போகின்றோம், நாங்கள் முதன்மை சக்தியாகத்தான் இருக்க போகின்றோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டோம். இதான் எங்களுடைய ஸ்டாண்டு. இந்த நிலைப்பாட்டில் தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களை நோக்கி யாரேனும் வந்தால், இன்னொன்னு இப்ப கூட்டணி குறித்து இப்பொழுதே பேச வேண்டுமா என்று கேட்டால், அடிப்படையில் கூட்டணி குறித்து இப்ப ஏன் தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு கூட்டணி குறித்து இவ்வளவு கவலைப்படுகிறது, பேசுகிறது அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்கு. அது சில நேரங்கள் அரசியல் தலைவர்களும் ஒரு காரணமாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்தால் கூட 1.5 வருட காலம் கூட்டணிக்கு தேர்தலுக்கு இருக்கு. அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் இன்னும் தீவிரமாக பேச வேண்டுமே தவிர இந்த நேரத்தில் நாம் எல்லோருமே பேச வேண்டியது நிறைய மக்கள் பிரச்சனைகள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கண்டிப்பா சார். நீங்க சொன்னதுல இருந்தே கூட, விஜய் சார் சொன்னதுல இருந்து நம்ம கூட எடுத்துக்கலாம், கூட்டணி நாங்க போல எங்ககிட்ட யாரா வந்தா சேர்ந்துப்பாங்க, நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்படின்னா கூட அவர் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் கடத்துது. அதுலதான் சொல்றாரு கூட்டணி என்பதே தற்கொலைக்கு சமம்னா உங்க கூட சேர்ற அந்த கட்சிக்கும் அதே அட்வைஸ் தானே இருக்கும். இப்ப நீங்க கூட்டணி என்பது 2 கட்சிகள் சேர்ந்து வர்றதுதான். அப்ப உங்கள் கொள்கைக்கு முரணாக இருக்கிறவர்களோடு நீங்கள் சேர்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள். அப்ப அது மாதிரியான ஒண்ணு நடந்தா அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொன்னதா பார்க்கலாம் இல்லையா? இல்லைங்க, கூட்டணி தற்கொலைக்கு சமம்னா அவர் கட்சிக்கு சொல்றாரா இல்ல அடுத்த கட்சிக்கு சொல்றாராங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவர் அடுத்த கட்சிக்கு அவர் எப்படி அந்த அட்வைஸ் சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா இந்தியா தேசியம் முழுக்க எவ்வளவோ கட்சிகள் கூட்டணியோட தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கின்ற மத்தியில் ஆட்சியும் கூட்டணி தான் பயணிச்சுட்டு இருக்கு. மாநிலத்தில் பல மாநிலங்களை கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப யாரும் யாரு கூட கூட்டணியே போறதே தற்கொலைக்கு சமம்னு எப்படி ஒரு கட்சி தலைவர் சொல்வாருங்கிறது தெரியல. அவர் கட்சிக்கு சொல்லிருக்கலாம். அவர் கட்சி நாங்க எந்த கட்சியோட கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, நாங்க ஒரு வேளை கொள்கை சமர் செஞ்சுட்டு போனா தற்கொலைக்கு சமம்னு சொல்லிருக்கலாம். எங்களுடைய கருத்து என்பது நாங்கள் ரொம்ப மிக தெளிவாக இருக்கின்றோம். நாங்க இப்போ நீங்க எப்பொழுதுமே கேட்கப்படுகின்ற கேள்வி என்பது இந்த கூட்டணி தலைமை தாங்கக்கூடியவர்கள் யார்? இந்த கூட்டணி திமுக கூட்டணியா? திமுக கூட்டணி யார் தலைமை தாங்க போறாங்க? என்டிஏ கூட்டணியா யார் தலைமை தாங்க போறாங்க? இல்ல வேறொரு 3வது அணியா யார் தலைமை தாங்க போகிறார்கள் அப்படின்னு தான் கேள்வி. அந்த ஒரு கேள்வி வரும் பட்சத்தில் தான் நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் தனித்தே இந்த தேர்தலில் களம் காணுவோம், தனித்தே நாங்கள் வெற்றியும் பெறுவோம், அதற்கான
தகுதியும் எங்களிடம் இருக்கின்றது, அதற்கான திறமை எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் வந்து படிப்படியாக 2026 அதை நோக்கி செல்வோம். அந்த நேரத்தில் எங்களுடைய பேச்சு என்பது நம்மை நோக்கி யாரும் வந்து, இன்னைக்கு தமிழ்நாட்டை கூட்டணி என்பது ஒரு தவிர்க்க முடியாத அம்சமா என்று கேட்டால் நாம் தவிர்க்க முடியாத அம்சமாகத்தான் ஆளுங்கட்சிகளுக்கு இருக்கின்றது. ஆள்கின்றவர்கள் எல்லோருமே கூட்டணி நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. கூட்டணி வந்து நிறைய பலம் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற பார்வையும் இருக்கின்றது. அதனால் அந்த நேரத்தில் கூட்டணி நாங்கள் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியா வருவோம்னு சொல்கின்ற அதே நேரத்தில் எங்களை நோக்கி வந்து எங்களுக்கும் நாங்கள் பலம் சேர்ப்போம், உங்களுடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், மியூச்சுவலா நம்ம வந்து ரெண்டு பேருமே அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வருகின்றவர்களுக்கு நம்ம ரெசிப்ரோகேட் பண்றோமா இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஆமா ரெசிப்ரோகேட் பண்றோம். அவர்களுக்கு நாம் உரிய மரியாதையும் கொடுப்போம், அவர்கள் ஆட்சியில் உரிய பங்கையும் கொடுப்போம் அப்படிங்கிறத நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அது அந்த கருத்து என்பது அவர் தான் பதில் சொல்லணும். அவர் வந்து அடுத்த கட்சிக்கு சொன்னாரா அவர் கட்சிக்கு சொன்னாரா என்பது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். சார் ஆதித்தன் சார், ஜெகதீஸ்வரன் சாரோட கேள்வியை தான் நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். இந்த கருத்து என்பது சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு, நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இடம்பெற மாட்டோம், கூட்டணி வைக்க மாட்டோம்னு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தம்பி வரலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோங்கிற மாதிரியான வார்த்தைகள் அவரை சொன்னார். ஆனால் இப்போ இந்த மெசேஜை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பேச்சு என்பது சீமான் யாருக்காக சொன்னதா நீங்க நினைக்கிறீங்க? அவர் வந்து அவரு தன்னுடைய கட்சியை வந்து ஒரு கருத்தியல் ரீதியா சித்தாந்த அடிப்படையிலே வளர்த்துட்டு வர்றாரு. அந்த வளர்ச்சி வந்து கிராஜுவலா அதிகரிச்சுட்டு தான் வருது அவருடைய வளர்ச்சி. ஆனா அவரே என்ன சொன்னாருன்னா, இந்த இப்படி வளர்ந்துட்டு வர கட்சி திடீர்னு கூட்டணி போயிட்டுன்னா ஒரு தலைவரோட இதை வீழ்ச்சிக்கு காரணமா சொல்லி உதாரணங்கள் சொன்னார். இந்த கட்சியினுடைய முதல்ல நாம் தமிழர் இயக்கம் தொடங்கிய ஆட்சினாரு தமிழர் சிவஞானம் இப்படி எல்லா தலைவரும் சொன்ன எல்லாருமே போய் கடைசியில விஜயகாந்தையும் கொண்டு வந்தார். அவரை விட தேசிய திராவிட முற்போக்கு எல்லா கட்சியிலும் உள்ள கொள்கையும் வர்ற மாதிரி அவர் வச்சுக்கிட்டு திருப்பி அவர் வந்து ரெண்டு கட்சியில் திமுக மாற்றி மாதிரி வந்தவர் கூட்டணி போட்டவர் என்ன வச்சு அவருடைய வீழ்ச்சியை தொடங்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து நம்ம போயிடக்கூடாது, அதுக்காக தான் தற்கொலை சமம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு இந்த மாதிரி தமிழ வந்து அவரு தொண்டர்கள் வந்து எப்படின்னா சீமான் கட்சியை பொறுத்தவரையில 2-3 நல்ல விஷயங்கள், இளைஞர்கள் அதிகம் கொண்டு வர்றது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தொண்டர்கள் இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னு என்ன சொன்னாரு, தேசியம் திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களுக்கு இளைஞர் ஒன்றுதான் சொல்லிட்டாரு. இந்த திராவிடத்தில் உள்ளடக்கியதான் தமிழ் தேசியம் மாதிரி சொன்ன உடனே அப்போ இந்த தமிழ் இருந்த கட்சியில தமிழ் தேசியம் மட்டும்தான் இருக்கு. அப்ப இவங்க உள்ள தொண்டர்கள் வந்து ஒரு சில கொஞ்சம் மாற்றம் சஞ்சலம் வரும் அந்த மாதிரி ஒரு வருமான இவருக்கு ஒரு வந்துச்சு. உடனே அதை வச்சு ஒரு செய்திகள்லாம் கூட்டமா எல்லாம் செய்தி வந்து ஒரு இடத்துல சொன்னாங்க 1000 பேர் விளைவிட்டாங்க. அவரே ஊர்ல அந்த அவ்வளவு கட்சியில அவ்வளவு இல்லை, 1000 பேர் விளைவிட்டான்னு செய்தி போட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டணி சொல்றாரு. ஆனா நிச்சயமாக கூட்டணிக்கு அவர் தலையாக இருந்தால் அவர் ஒத்துக்கிடுவார். கூட்டணி எல்லாருமே அதே கதை தான். சின்ன கட்சிகளை பொறுத்தவரை அவங்க இப்போதைக்கு சின்ன கட்சியா இருந்தாலும் அவங்க தலையா இருக்குமா இருந்தா இப்போ விஜய் எடுத்தோட சொல்லிட்டாரு அவரு நான் எங்க தலைமையில்தான் கூட்டணி சொல்லிட்டு அதே மாதிரி இவரும் வந்து அவர் தலைமையில ஒரு நல்ல விஜய் ஒரு கூட்டணிக்கு அவரு ரெடியா தான் இருப்பாரு. அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு சின்ன ஒரு கட்சி அதுக்கு கூட்டணி போட்டு அது அவங்கள்ட்ட போய் கொண்டு அடக்கி வைக்கிறதா ஏன் தனியா நிற்கிறது நல்ல நல்லதுங்கிறதுதான் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இன்னொன்னு எல்லா கட்சியுமே தங்களுக்கு ஒரு கொள்கையை நல்லா வகுத்து வச்சிருக்காங்க. ஆனா தேர்தல் அரசியல்னு வரும்போது அந்த கொள்கையை வந்து அது அந்த டைம்ல வந்து மறந்துடுவாங்க. பெரும்பாலும் கட்சிகள் அப்படிதான். நீங்க நம்ம இப்ப லேட்டஸ்ட் நம்ம பாராளுமன்றத்துல இந்திய கூட்டணி பார்த்துக்கிட்டு இன்னும் பல முரண்பாடு உள்ள கட்சி வந்து கூட்டணி போட்டு ஒரே ஏதோ ஒரு தலைமுறை போட்டி வச்சு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி அவங்க வந்து அது இல்லாம தேர்தல் அரசியல ஒரு கொள்கையை கொண்டு வரணுங்கிற மாதிரி அதை நீடிக்கணும்னு சொல்றதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து கூட்டணி தெரிவிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். தங்கவேல் சார், இப்ப ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி தம்பி தான் அண்ணனை நோக்கி வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரு. இப்போ வந்து கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாரு. எதனால் இந்த மாற்றம்? நான் சகோதரர் ஜெகதீசன் சொன்னதுலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம்னு சொல்கிறது இன்றைக்கி சொல்லலை. எங்கள் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் அண்ணன் சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் தமிழ் இனம் எந்தெந்த இடத்துலலாம் வீழ்ந்து இருக்குது அப்படின்னா இந்த சமரசம்
என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதிலிருந்து இவர்கள் வந்து தன்னோட அரசியல் லாபத்துக்காக தன் கொள்கை எல்லாத்தையும் சித்தாந்தம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறுகளை நம்ம பார்க்கணும். இதனால் தான் இந்த இனம் வந்து வீழ்ந்திருக்குங்கிறதுல உறுதியாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. 2009 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு அன்று இருந்த காங்கிரஸோடு திமுக உறவு வைத்து கொண்ட காரணத்தினால்தான் சமரசமானனால தான் இந்த 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 பெரும் வீழ்ச்சியே ஆனது. முதலில் காங்கிரஸை வந்து எதிர்த்து தான் திமுகங்கிற ஒரு கட்சியே உருவானது. அப்புறம் அவர் என்ன பண்ணாங்க, மீண்டும் காங்கிரஸோடு இணைஞ்சாங்க. அதற்கு முன்பு வரலாறுல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மதிமுக என்ற கட்சி, அதிமுக என்ற கட்சி உடைஞ்சி இன்றைக்கி திமுக அதிமுக மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் கூட்டணி இல்லாமல் இருக்கா. மற்ற அத்தனை கட்சிகளும் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் எந்த கொள்கையின் அடிப்படையில் இவர்கள் சரியில்லை என்று ஆரம்பித்து வந்தார்களோ இன்றைக்கு அவளோட சமரசம் வைத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த 2 கட்சியை வீழ்த்துறதுக்கோ அந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே வர்றதுக்கோ முடியாமல் தேமுதிக வரை கடைசியாக வந்த மக்கள் நீதி மையம் வரை இந்த நிலையில் தான் வந்திருக்கு. அப்போ எந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து சிபிஐ சிபிஎம் ஆளும் கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு காலத்தில் இருந்த கட்சிகள் இன்றைக்கி வர்க்க வழிபாடில் இன்றைக்கி வந்து வர்க்க இதில் வந்து எல்லா தொழிலாளர்கள் பின்னாடி நின்று அவர்களின் உரிமைக்காக போராடின கட்சி இன்றைக்கி 10 கோடி ரூபா சீட்டுக்காக கையை நீட்டி வாங்கினதுனால இன்றைக்கி கரைஞ்சு போய் நிற்கிறாங்க. எந்த இடத்துலையும் எதிர்ப்பு குரல் நீட்ட முடியல. என்னைக்குமே மக்கள் பின்னாடி நின்ன சிபிஐ சிபிஎம் இன்றைக்கி முற்றுமனதாக பின்னாடி போய் திமுகவின் ஒரு அங்கமாக நிற்கிறாங்க. அதே தான் அண்ணன் திருமாவர்கள் விடுதலை சிறுத்தை ஆரம்பித்து 2009 ஈழப்படுகொலையில் காங்கிரஸ் தான் கொன்னதுன்னு சொன்னார். காங்கிரஸ் தான் இந்த இனத்தை அழித்ததுன்னு சொன்ன அதே திருமாவர்கள் இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணியோட நின்று இன்றைக்கி சமரசம் பண்ணிட்டு இன்றைக்கி வெளியில் வர முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் திமுக வந்து 18 ஆண்டுகளாக மேலே வந்து கூட்டணியில் இருந்திருக்காங்க. அதே காங்கிரஸ் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே கூட்டணியில் இருந்திருக்காங்க. இந்த காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு பல அமைச்சர்களை கொடுத்துருக்கு. இன்றைக்கி இங்கே காங்கிரஸ் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கு கூட்டணி அமைச்சதுனால. இன்றைக்கும் அவர்களால் சீட்டு பேரம் மட்டும் இல்லை, அவரால் எந்த அதிகாரத்திலையும் இன்றைக்கி வந்து வர முடியாமல் அந்த கட்சியோடு நீங்கள் இணைஞ்சு கரைஞ்சு போய் நிற்கிறாங்க. இது எல்லாத்துக்குமான காரணம் வந்து கூட்டணிங்கிற ஒன்றுனால தான், சமரசம் கொள்கைகளால் ஆனது தான். அந்த தவறுகளை நாங்கள் திருப்பி செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம். அது வந்து எங்களுக்கு ஒரு படிப்பினையாக நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் எங்களை நோக்கி வரக்கூடிய கேள்விக்கு நீங்கள் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு இந்த கூட்டணி எங்களுக்கு ஏற்கனவே ஒரு படிப்பினையை தந்திருக்கு. இதில் வரலாறு எங்களுக்கு கற்பிக்கிறது. அதனால் நாங்கள் இந்த கூட்டணி செய்த தவறுகளை, இதற்கு முன்பு செய்த கட்சிகள் செய்த தவறுகளை இனி செய்ய மாட்டோங்கிறோம். அது விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். விஜய் அவர்கள் ஏன் அப்படி அண்ணன் முன்னாடியே வந்து வெயிட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எந்த கொள்கை நிலைப்பாடும் எந்த சித்தாந்தத்தையும் தத்துவத்தையும் எதையும் சொல்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்தும் போது வந்த கேள்வி அது. அன்று கூட அண்ணன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கட்டும், இந்த மண்ணில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முழு தார்மீக உரிமை இருக்கிறது, அவர் வரட்டும், நான் வாழ்த்துறேன், ஒரு தம்பியாக வாழ்த்துறேன்னாரு. அதே இதில் அவருக்கு வந்து அறிவுரைகள் சொல்லப்பட்டது, அவரோட பேச்சுவார்த்தை, அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் முற்றிலும் எதிரான ஒரு சித்தாந்தத்தை எதை எதிர்க்க வேண்டுமோ, இந்த மண்ணில் எது வந்து அழிய வேண்டுமோ, எது வந்து தப்பான கொள்கைகளை, திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தமே இல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு வரதை எடுத்து அது ரெண்டுமே என் கண்கள்னு சொல்லும் போது தான் இங்கே முரண் ஏற்படுது. அப்போ அதை எதிர்க்க வேண்டிய உரிமை இந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்குது. அதில் அண்ணன் அவர்கள் முன்னின்று அதை சொல்கிறாங்க. இதில் வந்து விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் சொன்னாரா அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து எங்களோடு இணைந்து பயணிப்பவர்களை யாரும் நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. எங்களோடு கொள்கை ஒட்டு போய் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொண்டு எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவங்களை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் இந்த கொள்கை முரணாய் நீங்கள் போய் இன்னொரு கட்சியோட ஒரு 2 சீட்டு 3 சீட்டுக்கு போய் கரைஞ்சி நிற்கும் போது நீங்கள் என்ன மக்களிடம் எடுத்து வைக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் அதிமுக ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டுமே வந்து ஊழலில் திளைத்து இந்த நாட்டை கபலீபுரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட எப்படி நீங்கள் கூட்டணி வச்சு நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் நான் வந்து அவங்களோட கூட்டணி வெல்வதுக்கு மட்டும்தான் கூட்டணின்னா அதுதான் கரைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து தேமுதிக வந்து ஒன்றும் இல்லாமல் எடுபடாமல் போனதுக்கு காரணமும் அவர்கள் அதிமுகன்னு போய் சேர்ந்த கூட்டணி வச்சதான். இதே திமுகலேருந்து வெளியே வந்த ஐயா மதிமுக வந்தது, வைகோ அவர்கள் வந்து இன்னைக்கு திருப்பி போய் அவங்களோட கூட்டணி வச்சது தான் இன்றைக்கும் மக்களிடம் அவர்கள் வந்து எடுபடாமல் இருக்காங்க. ஆகவே இந்த சமரசமின்றி
நாங்கள் சரியாக பயணிக்கிறோம். 1.1 இன்னைக்கு 8.2க்கு வந்திருக்கோம்னா மக்கள் அங்கீகரிக்க தொடங்கி விட்டார்கள். சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம். எந்த சமரசமின்றி உறுதியாக இந்த கூட்டணி இல்லாமையும் தனித்து போட்டிட்டு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மண்ணில் இருக்கின்றன. அதை நோக்கி தான் எங்களோட பயணம் இருக்கு. கண்டிப்பா சார். ஜெகதீஸ்வரன் சார், சீமான் அவர்கள் சொல்றப்ப கொள்கையை சமரசம் செய்து கொள்கிற கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம் சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு முன்னாடி பேசுறப்ப விஜயோட எங்களுக்கு கொள்கை முரண் இருக்கிறது, தம்பிக்கு அட்வைஸ் பண்ற அக்கறை எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுறாரு. அப்ப நம்ம இதை எப்படியா புரிஞ்சுக்கலாம் சார்? இந்த கொள்கை முரண் என்பதுதான் விஜயோட கூட்டணிக்கு போறதுக்கு தடையா இருக்கு, அதை மாத்திக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றதா புரிஞ்சுக்கலாமா? 2-3 விஷயங்கள்ங்க. ஒண்ணு, 2 பேருமே அந்த சித்தாந்த முரண் அப்படின்னு பேசினதுனால இந்த விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. எங்க தலைவர் பேசிய பேச்சை தயவு செய்து மறுபடியும் கேளுங்கள். திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரு கண்களாக பார்க்கின்ற தமிழக மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த கருத்தை மதிக்கின்றோம். ஆனா எங்க மேல லேபிள் ஒட்டாதீங்க, எங்களை வந்து திராவிடம்னோ தமிழ் தேசமோ லேபிள் ஒட்டாதீங்க. நாங்க முன்வைக்கின்றது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். இதுல வந்து தயவு செய்து இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. பாத்தீங்கன்னா தான் ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பேர் வந்து மக்கள் உணர்ந்துள்ளார்கள், மக்கள் அதை மதிக்கிறார்கள் என்று சொன்ன விஷயத்தை நாங்க திராவிடத்தை எடுத்துட்டோம், தமிழ் தேசியத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறத மறுபடியும் பரப்பிட்டே இருக்கிறாங்க. அது புரிந்து கொள்ளாமல் இருந்தால் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், வன்மத்தோடு செய்தால் செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அது ஒன்று. இரண்டாவதாக முடிச்ச நீ கேட்ட கேள்விதான் வர. அடுத்ததாக சீமான் அவர்கள் வந்து கொடியேற்றிய பிறகுதான் வந்து அவர் இந்த மாதிரி கூட்டணிக்கு இல்ல, கொடியேற்றுவதற்கு முன்னாடி எங்களோட கொள்கை என்னன்னே தெரியாம கூட்டணிக்கு அவர் வந்தாரு. இது பாருங்க, கொள்கை என்னன்னே தெரியாம ஒருத்தர் கூட்டணிக்கு வருவாராம். கூட்டணி என்ன கொள்கைன்னு தெரிவிச்ச பிறகு கூட்டணி கொள்கை முரண் சொல்லி சொல்வார். எவ்வளவு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரியதாக இருக்கிறது. யாராவது ஒரு முடிவு எடுப்பாங்களா? இவ்வளவு காலம் வந்து ஒரு தமிழ் தலைவராக இருக்கேன், நான் கட்சி தலைவராக இருக்கேன், ஆனா கொள்கையில அடி கூட பரவாயில்லப்பா, நான் கூட்டணியில சேர்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவது எப்படி? மூன்றாவது, மறுப்பதற்கான நேரம் கண்டிப்பா கொடுக்கும். அந்த நேரம் நான் அமைதியாக இருப்பேன், நான் குறுக்கெல்லாம் வரவே மாட்டேன். நீங்க அப்ப தைரியம் தாராளமா பேசலாம், நான் குறுக்கெல்லாம் வர மாட்டேன். நான் சொல்லிடுறேன். இன்னொரு ஒரே விஷயம், இன்னொரு மூன்றாவது விஷயம், நாங்க எந்த ஒரு பிரதானமான கட்சின்னு சொல்கிறவரோட நாங்கள் கூட்டணிக்கு செல்லவில்லை. நாங்க எங்க தலைமையில தான் சிங்கிள் மெஜாரிட்டியாவே நாங்க வருவோம். எங்களை நோக்கி யாரேனும் வந்தால் அவர்களை அரவணைப்போம். அதனால நாங்க போய் யாரு கூட சேர்ந்து நாங்க சமரசம் செஞ்சுக்கிட்டு நாங்க தற்கொலை அதெல்லாம் இல்லை. இன்னொன்னு, தற்கொலை இல்லையாங்கிறதுலாம் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய இடத்துல நாங்க நிச்சயமாக இல்லை. அவ்வளவுதான் என்னோட கருத்து. இப்ப சொல்லலாம். கண்டிப்பா சார். சார், அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இந்த நாங்க வந்து யாருக்கூடையும் போய் கூட்டணி வைக்க போறது இல்லை அப்படின்னு. வேறு மாற்று சிந்தனை இருக்கிற, சித்தாந்தம் இருக்கிற ஒரு சிறிய கட்சிகள் உங்களோடு சேர்ந்தா நாங்க அவங்களை சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் எதுவும் கொடுக்கலையே சார்? யார் வந்தாலும் நம்மளை நோக்கி யாராவது வருவாங்க இல்லையா அப்படின்னாரு. வந்தவங்கள சேர்த்துக்கணும் இல்லையாங்கிறாரு. அப்ப அந்த சித்தாந்த மாற்றம் என்பது ஒரு பொருட்டா அங்க பேசப்படலையே சார்? இல்லங்க, நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. கொள்கைகளின் அடிப்படையில் கூட்டணி வைப்பது கிடையாது. நீங்க இப்போ காஷ்மீர் நினைக்கிறேன், பிடிபியும் இன்னொரு கட்சியும் எதிரெதிர் பிஜேபியும் பிடிபியும் எதிரெதிர் முரண்களை உடைய கட்சிகள் இந்த நாட்டுல வந்து ஆட்சி அமைக்கணுங்கிற நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க கூட்டணிக்கு போறாங்க. நம்ம அதெல்லாம் சொல்லல. இங்க வந்து எல்லா கட்சிகளுக்கும் சமூக நீதி பார்வை இருக்கு. நிச்சயமா சமூக நீதி பார்வை இருக்கு. சமூக நீதி பார்வை இல்லாத ஒரே கட்சி பாஜக. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கொள்கை எதிரியாக நம்ம பாஜகவை என்றுமே சொல்கின்றோம். அவர்களை நாம் என்றுமே வந்து அவர்கள் இந்த மண்ணில் ஒரு பொருட்டே கிடையாது. அதை தாண்டி கொள்கை எதிரியாகத்தான் எப்பொழுதுமே இருப்பார்கள். மற்ற கட்சிகள் கொள்கைகளுடன் ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய கட்சிகள் இருப்பாங்க. சில நிலைப்பாடுகளில் முரண்கள் இருக்கத்தான் செய்யும். 100க்கு 100 எல்லாமே பொருந்ததுன்னா அவங்க எங்க கட்சியில வந்து சேர்ந்துடலாமே, அவங்க தனியார் கட்சியா வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் இப்ப நாங்க ஒரு 10 திருமணங்கள் போட்டிருப்போம். 10 திருமணங்கள் 2 திருமணங்கள் மாற்று கருத்துகள் இருக்கலாம், 8 திருமணங்கள் ஒத்து போகலாம். அதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம வந்து சாய்ஸ் தான் கொடுக்குறோம். அவங்க முடிவு பண்றாங்கன்னா அவங்க முடிவு பண்ணிட்டு வரலாம். வருவதும் வராதும் அவருடைய விருப்பம் தான். நம்ம யாருமே கையை பிடிச்சி இருக்கல, நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும், இந்த கூட்டம் நீங்க இணைஞ்சுதான் ஆகணும் யாருமே சொல்லலாம். அதனால நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். நமக்கு அந்த தகுதி இருக்கான தகுதி இருக்கிறது. நம்ம அந்த திறமையோட அந்த இடத்துல இருப்போம் என்றால் திறமையோட அந்த இடத்துல இருப்போம். தேர்தல் அரசியல் தனித்தே நாங்கள் களம் காணுவோம், தனித்தே கூட வெற்றி பெறுவோம். யாருமே வரட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் தனித்தே வெற்றி பெறுவோம் நம்பிக்கையோட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதை மீறி யாரேனும் வந்தால் அவர்களை அரவணைத்துக் கொள்வோம் சொல்றோம். அன்னைக்கு சொன்னதை மாத்தியெல்லாம் எதுவுமே சொல்லலாம். அன்னைக்கு சொன்ன அதே தான், அவர் சொன்ன அதே வார்த்தைகள் தான். அரசியல் சூழல் ஒருவேளை மாறி யாரேனும் வந்தால் அவர்களை அரவணைத்துக் கொள்வோம். கண்டிப்பா சார். சார், ஆதித்தன் சார்,
சீமான் அவர்கள் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொள்கையில நிறைய முரண் இருக்கிறது விஜய்கிட்ட. அதை மாற்றிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு அக்கறையை வெளிப்படுத்துறாரு. இந்த வெளிப்பாடின் காரணம் என்ன? பின்னணி என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சீமானை அடிக்கடி அவர் திராவிடத்துக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் ரெண்டும் திராவிடமும் தேசியமும் இருக்க தமிழ் தேசியம் இருக்குன்னு சொன்னும் போது இவருக்கு அது முரணாக தெரிகிறது சீமானுக்கு. இதனால விஜய் கடுமை இருக்கிறாரு. இன்னொன்னு அவரு விஜய் பாசிசம் சொன்னது, அந்த திமுக கிரிட்டிசைஸ் பண்ணது, இதெல்லாம் கூட அவருக்கு சீமான வரவேற்பதான் இருக்கும். ஆனாலும் விஜய் அவரு இப்ப ஒரு பொதுவா பார்த்தா ஒரு டைரக்டர், ஒரு சினிமா கதாநாயகன், இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு மக்கள் ஆதரவு அதிகம் கிடைக்கும்? கதாநாயகன் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதே தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் வளர்த்து வந்த தன்னுடைய தொண்டர்கள் இடம் மாறிடக்கூடாது, அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கும், கவலை இருக்கலாம். இதுக்காகவே விஜய் கட்சியை மேலும் கடுமையாக அதாவது ஆதரிச்சு அடுத்த நாளே கடுமையாக எதிர்ப்பு நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆதித்யன் சார், சீமான் அவர்களை ஒரு டைரக்டரா தெரியறதை விட ஒரு அரசியல் பின்புலத்தில் இயங்குகிற ஒரு நபரா தான் அதிகமா அறியப்பட்டார். அவரை வெறும் இயக்குனர், நடிகர் அப்படிங்கறது அந்த வரையறுக்குள்ள சீமான் வருவார் நம்புறீங்களா நீங்க? இல்ல ஆரம்பத்துல அவரு அதுல இருந்து வந்தவர் தானே. அதுக்கு பிறகுதான் முதல்ல எடுத்தோடனே அது பெரிய அவருக்கு எப்படி அறிமுகம் வருது அவருக்கு, அப்படிதான் வந்தாரு. அது இப்பதான் ஒரு 5-6 வருடங்கள அவரு சினிமா பக்கமே போகல. அதனால அவருக்கு அந்த ஒரு தமிழ் தேசிய தலைவருங்கிற ஒரு இமேஜ் அதிகரிச்சுட்டே வருது அவருக்கு. அது அவரை பின்பற்றி ஏராளமான இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவருடைய கொள்கை இதுவரை அவரு ஏன் தன்னுடைய கொள்கை தற்கொலை முயற்சி எல்லாம் சொல்ற ஒரே காரணம், அவரு ஆரம்பத்துல எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டே இருக்காரு. ஆதரவு அதிகரிச்சுட்டே தான் வருது. இன்றைக்கு 30-32 பேர் ஆதரவு வந்துட்டாங்கன்னா, வாக்காளர் ஆதரவு இருக்குன்னா காரணம் அவருடைய கொள்கைக்கும் அவருடைய முடிவுக்கும் ஆதரவு அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு கீழே இறங்கி போகணுங்கிற ஒரு இதான். இன்னொன்னு, அவரால் இன்னும் 10-12 வருஷம் தொடர்ந்து அரசியல் நடத்த முடியும். இன்னைக்கு அரசியல் அரங்கில பல தலைவர்கள் 70க்கு போயிட்டாங்க மேல. இன்னும் 10 வருஷம் போனாங்கன்னா இப்ப மக்கள் ஆதரவு பலர் இருக்க மாட்டாங்க. அப்போ இவருடைய ஆதரவு இன்னும் அதிகரிச்சுதான் வரும், இளைஞர்கள் ஆதரவு. அந்த காரணமாவும் இருக்கும். அதனாலதான் அவர் தனித்தன்மை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளணும். அது அப்படியே நம்ம மெல்ல கொண்டு போறோம்னு சொல்றாரு. இந்த டைம்ல நடிகர் விஜய் வரும்போது ஒரு திடீர்னு ஒரு புது வெள்ளம் வந்த மாதிரி உள்ள வந்துட்டு வரும்போது, அது நடிகருடைய ஆதரவு வரும்போது அவருக்கு சிக்கல் ஏற்படும் நினைக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த மோதல். கண்டிப்பா சார். சார் சசிகுமார் சார், சீமான் அவர்கள் அவர் கட்சியை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே கூட்டணிக்கு போக தயாராக இருந்தார். இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் அதை அப்படியே பாக்குறேன்னா, விஜய் வருவதற்கு முன் தம்பி தன்னோட வழியில வருவான் அப்படின்னு எதிர்பார்த்திருந்து ஏமாற்றத்தின் வெளிப்பாடா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல, இதுக்கு நான் முற்றிலும் மறுக்கிறேன். சகோதரர் ஜெகதீசனுக்கு நன்கு தெரியும். அவர் பல காணொலிகள்லாம் பார்த்துருப்பார். முதலில் அண்ணனிடம் கேட்கப்படும் கேள்விகள் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறான். முதல்ல மைக்கை கொண்டு போய் நீட்டுறாங்க. அப்போ எந்த கோட்பாடும் இல்லை, சித்தாந்தம் இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு தமிழ் மகன் எழுந்து வரும்போது நான் அதை ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன்னு தான் சொல்ல முடியும். அப்பயும் தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போகுது, அதுக்கப்புறம் கூட்டணி அமைத்தால் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, இப்போ தான் கொடி வயமைச்சிருக்காங்க, அதுவே வரவேற்கிறதுக்காக தமிழக வெற்றி கிளம்பு இருக்குது, அதில் திராவிடன் இல்லாமல் ஒரு புதிய இதோட வர்றாங்க. அப்போ ஒரு தமிழ் இதோட வரும்போது இதை வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறார். அடுத்த கட்டமாக கூட்டணியை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், கொள்கை கோட்பாடு எதுவுமே தெரியாத வரைக்கும் நம்ம பண்ண முடியாது. இந்த அரசியலில் நான் தம்பியோட மூத்தவன், அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் இந்த கேள்வியை அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிறாங்க. இப்படி தான் போகுது. எந்த இடத்துலையுமே நான் வந்தால் கட்சி ஆரம்பித்து வரும்போது எல்லோரும் போல தான் அவர் வரவேற்கணும். அப்பயும் எதிர்த்தாலும் அப்போ என்ன சொல்லுவாங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்க்கிறாரு, கொள்கை என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எதிர்க்கிறாரும்பாங்க. ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதியாக தம்பியை எப்படி வரவேற்கணுங்கிற மாதிரி தான் சொல்லி அது அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் எதுவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி எதிர்த்தாங்க அப்படிங்கிற கொள்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி
திமுக என்ற தீய சக்தி, திராவிடம் என்கிற போர்வையில் இங்கே நடக்கக்கூடிய அத்தனையுமே இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுமே ரெண்டு கோட்பாடு. இந்த ரெண்டையுமே ஒன்று, இது ரெண்டுமே வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இது திமுகவுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆகுது. அப்போ அவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளதா சொல்லலை. அவர்கள் என்ன சொல்றாங்க, இதை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். இல்ல அப்படி அப்படி இதே ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் நின்று ஜெயிச்சவங்க தான் இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு எப்படி உள்ள போயிருக்காங்க. இதே சமத்துவம் சம நீதின்னு சொன்ன எந்த இடத்துலையுமே இவர்கள் வந்து சாதிச்சு காட்டல. இன்னும் இந்த 50 வருடம் ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டவர்கள். அப்போ 1.5 லட்சம் பேர் சாகும்போது, ஈழத்தில் சாகும்போது நின்று வேடிக்கை பார்த்தது இதே திராவிடம் தானே. எந்த இடத்துல நீங்க வந்து அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியும்? அப்ப நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க வந்து டைல்யூட் பண்ற, அவங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தானே இருக்கு அந்த இடத்துல. அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் வாக்களிச்சு திருப்பி திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. வாக்கரசியல் என்பது மக்களின் ஆதரவு பெற்று அதோட வெளிப்பாடு தானே சார் வாக்கு. அப்ப அது மாதிரியான ஒரு மக்கள் இருக்கிறார்கள், அவரை அதை நம்புறாங்க, அதை நாங்க மதிக்கிறோம் சொல்றது எப்படி அந்த சித்தாந்தத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதாக? நீங்க மதிக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை, நாங்களும் மதிக்கிறோம். அதுல மாற்று திராவிடம் என்பதில் செய்த விஷயங்களை நாங்கள் வந்து எல்லாத்தையும் பொத்தாம்புதா அந்த ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த மண்ணை சுரண்டி கொழுது. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் மலையை வெட்டி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, ஏற்றுக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து திராவிடம்ங்கிற பேரை வச்சு தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் அவருக்கு வலு சேர்க்குற மாதிரி அந்த கொள்கையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேசும்போது, நீங்கள் நான் சொல்கிறேன் தமிழ் தேசியம் கூட பேச வேணாம், நீங்கள் புதுசாக ஒரு சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வாங்க, ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு வாங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசும்போது யாரும் மறுத்தா பேசுங்க. ஏற்கனவே இங்கே தோற்று போன இந்த கொள்கையை வைத்து இந்த மக்களை சூறையாடிய இதை நீங்கள் எடுத்துக்கொண்டது பேசும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, அவர் 2 பேரையும் வந்து நியாயப்படுத்துற மாதிரி ஒரு இடத்துல சார். அவர் இன்னொரு விஷயத்திலேயே நம்ம அவரோட நிலைப்பாடை புரிஞ்சுக்க முடியும். பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி எல்லா மதத்து மக்களின் கடவுள் நம்பிக்கையை நாங்கள் ஏத்துக்கிறோம் சொல்றாங்க. அப்ப அந்த நிலைப்பாடு என்பதே தமிழக அரசுக்கு புதிது இல்லையா? இல்ல, அது ஒரு சித்தாந்தம் இல்லையா? இல்ல, அதுதான் திருப்பி சொல்றேன். இது வந்து மறைமுகமாக இவர்களை வந்து எப்படி கமலஹாசன் அவர்களை உள்ள கொண்டு வந்து கடைசியில் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரி நான் தான் ஒன்று கட்டமைச்சாங்களோ, இதே போர்வையில் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வர்றாங்கிற அச்சம் எல்லா மக்களிடம் இருக்குது. இதே நிலைமை தான் இன்னைக்கு நீடிக்குது. அதே அந்த பேட்டர்னில் தான் போகிறாங்கிற அச்சம் தான் எல்லார்ட்டையும் இருக்குது. இவர் கொள்கை இப்போ பிஜேபியும் அதே தான், பிஜேபியோட திமுகவும் கூட்டணி வச்சிருக்கு. இதில் மாட்டுக்கிறது அப்போ வந்து சமரசம். நாங்கள் வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சு ஹெச்ராஜா அவருக்கு ஒரு எம்எல்ஏ பதவியும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எம்எல்ஏ பதவியும் இன்னைக்கு வந்து வாங்கி கொடுத்தது யாரு? இதே திமுக தானே. அப்போ கொள்கை சமரசம் அங்கே ஆயிடுச்சுல. அப்போ வந்து என்ன சொல்ல வர்றாங்க, இப்போ பிஜேபியோட உங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கும் சரியா? தேர்தலில் வெல்லலாம், இந்த இடத்துல நாங்கள் சமரசம் போவோம், நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கடைசி வரைக்கும் கொள்கை முரண்கிறாங்க. அப்போ அவர்களோடு இந்த கூட்டணி வந்தால் ஏற்றுக்குவாங்களா? நாளைக்கு அதிமுக கூட்டணி வந்தால் ஏற்றுக்குவாங்களா? சார், கொள்கை முரண் சொல்றது நீங்க தான் சார், அவங்கள பார்த்து சொல்றீங்க. இல்ல அவங்க சொல்றாங்க கொள்கையில் முரண். நான் என்ன சொல்றேன், கொள்கையில் முரண் இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணி வச்சுக்கோங்கிறாங்க. கொள்கையில் எது இருந்தாலும் நாங்கள் வந்து சமரசம் அடைந்து அன்னைக்கு தேர்தலுக்காக அப்படியா வந்து சொன்ன மாதிரி தெரியலையே. இப்ப சொன்னாரு அவர் சொன்னாரு, இந்த சகோதரர் சொன்னாரு, அப்ப திமுகவுடன் கடைசி வரை நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், ரெண்டும் வந்து எங்களுக்கு கொள்கையில் முரண், அவரோட கூட்டணியும் கிடையாது. அதோட வேறு ஒரு வார்த்தைகளை வேணா சொல்லியிருக்காங்க. எங்கள் சித்தாந்த எதிரி யார் என்பதும் அரசியல் எதிரி யார் என்பதும் சொல்லியிருக்காங்க. அப்ப எதிரிகளோட கூட்டணி வைப்பாங்க, நம்ம அதை அப்படியா புரிஞ்சுக்க முடியாது இல்ல சார்? இல்ல, வைக்க முடியாதுன்னு அவங்களால உறுதியாக சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல, இதே நிலைப்பாடு இல்ல சார். எங்களுக்கு என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகுதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். இல்ல, அதை வந்து நீங்க இல்ல நாங்க வந்து மற்ற விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், வரவங்க வரட்டும் அப்படின்னு சொல்ற இடத்திலே மற்ற கட்சிகளும் அவர் சொல்லியிருக்க முடியும். அவர்கள் எங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களோட நாங்கள் வைக்க தயாராக இருக்கிறோம்ங்கிற ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்காரு. சித்தாந்தத்தோடு மட்டும் ஏற்றுக்கொண்டவர்களோடு மட்டும் கூட்டணிங்கிற கிடையாது அவங்கள்ட்ட, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இடத்தில் தேர்தல் வெற்றிக்காக சமரசம் செய்து எங்களோடு புரிதலோடு வரும்போது நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்னு தான் சொல்றாங்க. அதைத்தான் நான் திருப்பி கேட்குறேன். நீங்கள் வந்து பாஜகவுடையும் திமுகவுடையும் கடைசி வரை எங்களுக்கு கூட்டணி கிடையாது, அவர்களோட தேர்தல் இதில் கிடையாதுன்னு அவங்களால உறுதியாக சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்ல முடியுமான்னு நான் கேட்குறேன்.
நீங்க மிற்ற கட்சி ஓகே, நீங்க வந்து சிறிய சிறிய கட்சிகள் இருக்கு, அவரோட சித்தாந்தத்தில் சில முரண்பாடுகள் இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி எல்லாமே எங்களை மாதிரியே இருந்துட்டா நாங்களே எதுக்கு எங்க கூட வரணும், தனியாக எதுக்கு அவங்க கட்சி இருக்கணும், எங்க கூட வரணுங்கிறாரு. அது லாஜிக்கலி ஓகே, அது ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் முற்றிலும் முரணாக இருக்கிற பாஜகவோடையோ திமுகவுடையோ என்றுமே எனக்கு கூட்டணி இல்லை, இவர்கள் எனக்கு எதிரி, இவர்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, சொல்லலைல்ல. அப்போ தானே அங்கே வந்து இதாகுது. இந்த ஆதங்கத்தை தான் இந்த பேச்சில் வெளிப்படுத்தியிருக்கிறாரா என்பதுதான் என்னோட கேள்வியா இருக்கு சார். ஜெகதீஸ்வரன் சார், நீங்க சார் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி கொள்கை முரண்கள் நிறைய விஷயங்கள்ல சீமானுக்கும் விஜய்க்கும் ஒத்து போகாம இருக்கிறது. அதை சரி செய்வதற்குத்தான் இந்த பேச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இறுதியா அதே கேள்வியை நான் உங்களை திருப்பி கேட்கிறேன். அதாங்க, நான் முதல்ல அவரு இது ரெண்டுமே சொல்லாம புதிய ஒரு கொள்கை எடுத்துட்டு வந்தா கூட ஓகே, நாங்க அதான் சொல்றோம். இது ரெண்டுமே இல்லை, இது மறுபடியும் அதான் நம்ம முதல்ல முடிச்சிட்டேன். வன்மத்தோட பேசணும்னா பேசிட்டே இருங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நான் எங்களுடைய கொள்கை என்பது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். தயவு செய்து எங்களோட கொள்கை டாக்குமெண்ட் இல்லைன்னா நான் கூட அனுப்புறேன், அதை பாருங்க. இல்லாட்டி உங்களுக்கு பொதுத்தளத்துல இருந்தாலும் படிங்க. திராவிடம் தமிழ் தேசியம் என்ற இரண்டு விஷயத்தை தமிழக மக்கள் இரண்டு கண்களாக பார்க்கிறார்கள், அதை நாங்கள் மதிக்கின்றோம். உடனே சொல்றாரு, எங்க மேல லேபிள் ஒட்டாதீங்கப்பா, எங்க மேல அந்த லேபிளை ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய கொள்கைகள் என்பது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் சொல்றாரு. உங்களுக்கு மறுபடியும் அந்த குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஏன் குழப்பம் ஏற்படுதுன்னா வேற ஏதோ ஒரு நோக்கத்தோட பேசுறாங்க அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்ப பேசினார், இப்போ திராவிடத்தை எப்படி நீங்க ஏற்றீங்க, இதே சீமான் அவர்கள் இளை மலர்ந்தாதான் ஈழம் மலர்னு பிரச்சாரம் பண்ணாரு. பெரியார் அவர்கள் குறித்து பெரியார் இல்லாட்டி நான்லாம் எப்படி இந்த ஊருக்கு வந்திருப்பேன்னு சொல்லி பேசினாரு. அவர் பெரியாரை எதிர்ப்பாரு. இப்படி மாற்றி மாற்றி பேசி அதை தான் பண்றாரு. முதல்ல வந்து கொள்கை என்னன்னே தெரியாத போது 2 பேரும் 2 வாட்டி சொன்னாரு, வெயிட்டிங்னு சொல்லி சொன்னாரு. தம்பிதானே வரணும்னு சொல்லி இதெல்லாம் கொடியேற்றுவதற்கு முன்னாடி நடந்த விஷயம் தான். அதற்கு பிறகுதான் வந்து கொள்கையை பார்த்தாலும் முரணாக இருக்கிறது. நான் சொல்லி கொள்கை முரண் சொல்லவே முடியாது. இது நான் சொல்லவே இல்லை, நான் திராவிடத்தை ஏற்கிறேன், தமிழ் தேசத்தை ஏற்கணும், ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. என்னுடைய கொள்கை என்பது இதுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். மறுபடியும் அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அவங்க அந்த திசையில நோக்கி கொண்டு போனாங்க. இன்னொன்னு, நீங்கள் எப்பயுமே ஆமா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், கொள்கை எதிரான என்னங்க அர்த்தம்? இந்த பாஜக இந்த மண்ணிற்கு தேவையில்லாத கட்சிங்க. பாஜக தமிழக மண்ணிற்கு இந்தியாவிற்கே தேவையில்லாத கட்சி. அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. தமிழக மண்ணிற்கு முற்றிலும் துடை தெரியப்பட வேண்டிய கட்சி. முழுக்க சமூக நீதி நம்ம தமிழக கட்சிகள்லாம் ஒரு மாதிரி பயணிக்கிறாங்கன்னா அது எதிர் திசையில பயணிப்பாங்க. ஜெகதீஸ்வரன் சார், சசிகுமார் சார் பேச்சில் இருந்த அக்கறையும் அது உங்க கட்சி மீதான ஆர்வமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அக்கறையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த பேச்சு அப்படியான அக்கறையை தான் நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொன்னீங்கன்னா நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு யார் சொன்னாலும் சரி, சின்ன கட்சி பெரிய கட்சி எப்ப தோன்றிய கட்சி அந்த மாதிரி நாங்க அதெல்லாம் உள்ள போய் பார்க்கவே கிடையாது. ஆக்கப்பூர்வமான சொன்னீங்கன்னா நிச்சயமா ஏற்றிருக்கோம். அவரே சொன்ன மாதிரி பல தளங்கள்ல சீமான் அவர்கள் எங்களை வரவேற்று பேசினார், கல்வி திருவிழாவுக்கு வரவேற்று பேசினார். அப்பொழுதுதான் நாங்க ஓகே, நாங்க வரவேற்று தான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னே புரியாம நீங்க வந்து குறுக்க மறுக்க ஓட்டிங்கன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க அதான் சொல்றோம். நீங்க ரொம்ப தெளிவாக கொள்கை எதிரி என்பது பாஜக, அரசியல் எதிரி என்பது திமுக, இரண்டு கட்சிகளை எதிர்த்து தான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்க போகின்றது. சரி, உடனே நீங்க அப்ப வந்து ஊழல்வாதிகளாக அதிமுக ஊழல்வாதிகள் தான் அவங்க சொன்னாங்களா, எங்க தலைமை ஏத்துட்டு நாங்க வரோம்னு சொல்ல போறாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஓகே, நாளைக்கு நான் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி ஏத்துக்கிட்டேன், எனக்கு அவங்க ஒரு 50 சீட்டு கொடுத்தா கூட போதும், நான் வரப்போறாரா? இது நடக்க போறதே கிடையாது. அப்போ அது ரொம்ப தெளிவாக அதே நேரத்தில் நீங்க அவங்க கரப்ஷன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம், நாங்க அவங்க கரப்ட் பார்ட்டின்னு சொல்லத்தான் செய்வோம். அதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தெளிவாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக மக்கள் மிக தெளிவாக சொல்றாருல, இவங்க மக்கள் அப்படி எந்த மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எவ்வளவு கூட்டம் வந்தது, மக்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை எப்படி பார்க்கிறாங்க, எப்படி ரிசீவ் பண்றாங்க, ஒரு விஷயத்துல எங்கள்கிட்ட இருந்த எதிர்பார்ப்பு என்ன போன்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் மிக தெளிவாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தேர்தல் அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம். அதன் வழியாகத்தான் நாங்கள் பயணித்தோம். கண்டிப்பா சார். ஆதித்தன் சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த இயக்குனரா நடிகரா அப்படின்னு வரும்போது எல்லாரும் நடிகரை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். அதை தாண்டி நாம யாரோடையும் கூட்டணி இல்லைங்கிற நிலைப்பாடுல இருக்கிறோம். அப்ப அந்த நிலைப்பாடுக்கு மாறான நிலைப்பாடு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார். அப்படி எடுத்தா அவருக்கான பலம் என்பது கூடிவிடும். அதன் ஒரு பதட்டத்தோட வெளிப்பாடா நீங்க கூட்டணிக்கு போகாதீங்க அப்படின்னு சீமான் சொல்றதா சில கருத்துக்கள் இருக்கு. அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? அதாவது கூட்டணி தற்கொலை முயற்சி சொல்றது, அதாவது இந்த எலெக்ஷன் இந்த டைம்ல சொல்றது நல்லா இருக்கும். ஆனா வந்து அந்த ஆட்சி மாற்றம் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றத்துக்காக தான் மக்கள் வந்து எல்லா கட்சியும் பாடுபடுது. ஆட்சி மாற்றம் கொண்டு வர்றதுக்கு புதுசா வர ஒவ்வொரு விஜய் கட்சி எல்லா கட்சியுமே
திமுக எதிர்ப்பு அந்த மனதோடு வராங்க. வரும்போது என்னாலும் அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் தான் முதல்ல சிதறடிக்கப்படுகிறது. அந்த வகையில் அப்படி சிதறடிக்கப்படும் போது சீமான் ஓட்டுல கொஞ்சம் விஜய் வந்து சீமான் ஓட்டை கொஞ்சம் வாங்குவாரு, திருமான் ஓட்டை கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு அப்படியே இளைஞர்கிட்ட கொண்டு வரலாம். புதுசா வர வாக்காளர்களையும் அவர் வந்து அவர் தன்பாக கொண்டு வரலாம். இப்படி வந்து ஓட்டுகள் சிதறிக்கொண்டேதான் போயிடுது. இது யாருக்கு நல்லது? ஆளுங்கட்சி தான் நல்லது. ஆட்சியை பிடிக்க முதல் எதிர்கட்சிகளுக்கு வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வர விரும்பும் எதிர்கட்சிக்கு நல்லதே கிடையாது, முடியாது. ஆனா சீமான் வந்து அந்த தொடர்ந்து இதே பண்ணி கூட்டணி வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன காரணம்னா, இந்த எதிர்கட்சிகளை யார் தலைமைங்கிற இவங்களுக்குள்ள ஒரு மறைமுக போட்டி இருக்குது. நான் தான் முதல்வர் அப்படி எடுத்த உடனே விஜய் சொல்றாரு, நான் தான் என் தலைமையில் தான் முதல்ல, என் தலைமையில நான் தான் முதல்ல எடுத்தோம். ஏன்னா அதெல்லாம் அதிகமான நம்பிக்கை. அதாவது தேர்தல் வந்து ஆளுங்கட்சி ஒரு ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா கூட்டணி பேசுறதுல ஆளுங்கட்சி குறை சொல்லுங்க, போராட்டம் ஒண்ணுங்க. தேர்தல் நடக்கும் போது மக்கள் அந்த தேர்தல் முடியும் போதுதான் உங்களுக்கு யார் யார் கூட்டணி எப்படி அமைகிறோ மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க கேரளா, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அதான் வித்தியாசம். தமிழ்நாட்டுல என்னதான் கூட்டணி வச்சாலும் ஒரு நாளும் ஆட்சி ஆகிய பங்கு யாருக்கும் கிடைக்காது, திராவிட இயக்கத்துல கிடையாது. அதே இது கேரளாவில் வந்து தேர்தல் அதே 50 வருஷமா அங்க மாத்தி மாத்தி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அவங்க கூட்டணி ஆட்சி அவங்க எல்லாத்தையும் பங்கு கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இதே இது வந்து தொண்டர் மத்தியம் என்ன நினைப்பாங்க, இப்பெல்லாம் முன்னால மாதிரி கிடையாது. ஆன்டி இன்கம் வச்சுக்கிறது ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்துருது, 6 மாதத்துல வந்துருது. முன்னால 100 நாள் ஐமீன் பிரியன்னு சொல்றப்ப அப்படி கூட கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது கடுமையான எதிர்ப்பு வரும்போது ஆட்சி மாற்றம் வரணும்னு மக்கள் மத்தியில வரும்போது இந்த தலைவர்கள் வந்து நாங்க போக மாட்டோம், கூட்டணிக்கு போக மாட்டோம், தலைமையை பொறுப்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து என்ன ஆகும்னா அந்த அவங்கள பின்பற்ற தொண்டர்களுக்கு மனச்சோர்வு அடையத்தான் செய்யும். இளைஞர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கு அரசியல் எல்லாருமே ஒரு 100 பேர் வந்தாலும் 20% சேவை மனப்பான்மையோடு வருவாங்க. மீதி 80% எங்க இருந்து வர்றாங்க? ஏதாவது அது ஒரு தொழிலாக நினைச்சு வரான், சம்பாதிக்கணும் வர அப்படிதான் வரான். முன்னால அவர் சொன்னாரு, ஒரு நடிகர் தான் சொன்னாரு, சம்பாதிக்கணும் நினைச்சு அப்படின்னாலும் வராங்க. சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஒரு தடவை. இல்ல அவரே வராம போயிட்டாரு. அவருக்கு உடல்நல அது மாதிரி போயிட்டாரு. இந்த இப்ப அந்த அளவுக்கு அவரோட நல்ல புகழ்பெற்ற நடிகர் விஜய் வந்திருக்காரு. சரி, மக்கள் மாற்ற விரும்புற மக்கள் இவரே விரும்புவாங்களா? சீமா வந்து கூட்டணி இல்ல இல்ல சொல்லி தனியாக நின்று அவர் இருக்காரு. இவரு அப்படி இல்ல, ஆட்சியில பங்கு கொடுக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆட்கள் இங்க மாறுவாங்கல்ல. இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது எடுத்த உடனே அந்த கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பங்கு அந்த பேச்சுகளை தவிர்த்துட்டோம். ஆனா தேர்தல் நடந்த பிறகு அந்த டைம்ல அந்த எலெக்ஷன் முன்னால பேச வேண்டிய வேலையோட மக்கள்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லாது. மக்கள்கிட்ட வந்து ஆளுங்கட்சி தவறுகளை சுட்டி காட்டுங்க, களத்துல இறங்குங்க. சும்மா கருத்தியல் போராளியா இருக்கிறத விட களத்து வேட்டு போராளியா இருக்கணும். அப்படிங்கிற உள்ள கட்சி தான் இன்னைக்கு வந்து வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி கட்சிகள் இப்ப உள்ள வர்ற கட்சிகள்லாம் வெறும் இப்ப ஊடக பிரச்சாரத்திலே தான் கதை ஓடிட்டு போன மாதிரி இருக்கு. கண்டிப்பா சார். சசிகுமார் சார், இப்போ நீங்க களத்துல நிக்கிறீங்க. இங்க ஆரம்பிக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு போட்டியான கட்சிகள் தான். சாதாரண கிராம மக்கள் வழியில சொல்லணும்னா 5 வயசுல தான் அண்ணன் தம்பி, 10 வயசு ஆனா பங்காளின்பாங்க. அப்ப விஜய் கட்சியில ஏதோ தவறுகள் இருக்கிறது, கொள்கை முரண் இருக்கிறது, அவர்கள் தவறான கொள்கையில் இருக்கிறார்கள்னா அதை விமர்சிச்சுட்டு போகலாம். அண்ணனுக்கு கடமை இருக்கு, அதை மாத்திக்கங்க அப்படிங்கிறது எல்லாமே என்ன அக்கறையின் வெளிப்பாடு? ஆடு நினைகிறது என்று ஓனாய் கவலைப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் நிற்குது இல்லையா? இல்லை சரி, என்ன மறுபடியும் நான் முதல்லேருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது முதல் அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்களோட உறவுங்கிறது, அண்ணன் தம்பி உறவுங்கிறது வேற அப்படின்னு. இந்த மண்ணில் இந்த மண்ணை சார்ந்தவர் ஒருவர் ஒரு புதிதாக ஒரு கட்சி துவங்கி இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு வரும்போது வரவேற்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கருத்தை தான் வெளிப்படுத்தி இருக்காங்க. முக்காவாசி பேர்னு வச்சுங்களேன். அதுல முழு மனதாக ஏற்றுக்கொண்டு வரணும் அப்படின்னு விரும்பினதுல அண்ணன் ஒரு ஆள். அப்ப ஏன் எந்த இடத்துல நம்ம முரண்படுறோம், எதற்காகங்கிற ஒரு தெளிவு கொடுக்க வேண்டியது கடமை நமக்கு இருக்கு. அப்படிங்கிற இதுல தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டதே தவிர ஏதோ இது வந்து முற்றுமாக தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழருக்கும் உள்ள பிரச்சனை, இவர்களுக்கு இருவருக்குமான கொள்கை வேறுபாடு, இதுதான் இங்கே வந்து பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படிலாம் கிடையாது.
எங்களோட எதிரி யாருன்னு நாங்கள் கட்சி தொடங்கும் இல்ல போதே இது தீர்மானித்து விட்டோம். இது வேற எந்த கட்சிக்குனாவது கொடுத்த ஒரு மெசேஜா இருக்குமா நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கோ அல்லது ராமதாஸ் அவர்களுக்கோ மற்ற இதர கட்சிகளுக்கோ கொடுத்த ஒரு மெசேஜா நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது நம்ம அந்த முதல்ல இருந்தே நம்ம அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இப்ப நீங்க இதற்கு முன்பு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கூட்டணி என்ற விஷயத்தில் கரைந்து ஒண்ணுமில்லாமல் போனது இரு பெருங்கட்சிகள்னு இதை பார்த்தா இந்த மண்ணில் வந்து விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் தான். அவர்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் சொல்றாங்களா, அவர்கள் வந்தால் நான் என் முதல்வர் பதவி அவர்களுக்கு கொடுக்க தயார் அப்படிங்கிற இதில் தான் ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அவர்களோட பாசறையில் நான் வளர்ந்து வந்தவன், அவர்களை நான் வந்து என்னோட வழிகாட்டி என்னோட குருவாக நான் ஏற்றுக்கிட்டு வரேன், அவர்கள் தான் தமிழ் தேசியத்தை எனக்கு போதித்தவர்கள்னு சொல்லும்போது அவர்களுக்குமான மெசேஜ் தான் இது. அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ நீங்கள் செய்த தவறுகளை உங்கள் தம்பியாகிய நான் திருப்பி செய்ய வேணான்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணிங்கிற ஒரு தர்மத்துக்குள்ளே போய் மறுபடி இந்த திராவிட கட்சிகளுக்கு புத்துயிர் கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டிய தவறான விஷயத்தில் நான் இனி செய்ய மாட்டேங்கிறதுல உறுதியாக நிற்கிறாங்க அண்ணன். அதில் மாற்றுக்கருத்தில் நீங்கள் சொன்னது சரி, அவர்களுக்கான மெசேஜும் தான் இது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக தன்னை வந்து ஒரு 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 வன்னியர்களின் விங்காகவும் இல்லை ஒரு ஆதிக்குடியின் விங்காகவும் பட்டியலின மக்களின் ஒரு ஒரு அங்கமாகவும் இந்த கட்சிகளோடு இணைந்து பயணித்ததனால் இவர்களை முற்றிலுமாக அங்கே அடமான வச்சது தான் உண்மை. அப்படிதான் இவர்களுக்கான எல்லா சமூக நீதிகளும் அவர்களுக்கான கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகளும் முற்றிலுமாக புறந்தள்ளப்பட்டது. அதில் தான் ஒன்று இன்னைக்கு வந்து வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மேல்மாவு பிரச்சனையாக இருக்கட்டும், இதில் எதுலேயுமே நிலைப்பாடு எடுக்க முடியல. இன்னைக்கு அவர்கள் சொல்லலாம் கூட்டணியை தான் ஆட்சி அமைக்க முடியும், கூட்டணியை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கூட்டணி அமைத்ததனால் என்ன பலன் இவர்கள் பெற்றாள்கள்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? எல்லா இடத்துலையும் சமரசம் பண்ணி தான் நிற்கிறாங்க. அப்போ இந்த தவறுகளை திருப்பி செய்ய வேணாங்கிறது இவருக்கு அத்தனை பேருக்குமான மெசேஜாக தான் அது எடுத்து. இது மற்ற கட்சிகளெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர்களோட நம்ம கூட்டணி வைக்க முடியாது, புதுசா வந்த விஜயாவது நமக்கு கொள்கையோட நிப்பாரு, அதை மாற்றிக்க சொன்னா நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வெளிப்பாடா இதை பார்க்கல. இல்ல அண்ணன், இது வந்து நம்ம கொஞ்சம் விவரமா பேசணும். என்னன்னா இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் இல்ல நான் தெளிவா சொல்லிடுறேன். கொள்கை அளவுங்கிறது இல்லாமல் நாங்கள் வந்து விஜய் அவர்கள் என்னைக்கு மாநாடு தொடங்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. 234 தொகுதியிலையும் நான் தனித்து போட்டிடுறேன். அவர் கொள்கை கோட்பாடு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து கூட்டணி அப்படிலாம் இல்லை. அதற்கு முன்பே 40 வேட்பாளரை அறிவித்து விட்டு தான் நாங்கள் களத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு அது எந்த ஒரு எண்ணமே கிடையாது. ஆனால் வந்தால் மகிழ்ச்சின்னு தான் சொன்னோம். இவரை நம்பியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுகங்கிற மிகப்பெரிய சக்திகளை ஒன்றா நின்று எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் இன்று வந்த கட்சியை எந்த இடத்துலையுமே அவர்கள் தன்னை நிரூபிக்காத ஒரு இடத்துல நிற்கக்கூடிய கட்சியை நீங்கள் எப்படி வந்து இதை நம்பி நாங்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக எதிர்பார்த்துக்கணும்னு சொல்ல முடியும்? எதையுமே எதிர்பார்க்காம சமரசமின்றி பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக 4 கட்சிகளையும் எதிர்த்து தான் இன்னைக்கு வந்து களத்தில் இன்னைக்கு வந்து தொடர்ந்து மக்களோடு மக்களாக நாங்கள் நின்று போராட்டத்தை எல்லா போராட்டத்திலையும் பங்கு பெற்று ஒவ்வொரு நாளும் மக்களோடு நின்று நாங்கள் வந்து இந்த களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து ஏதோ சினிமா பிரபலங்கள் வந்து அந்த மோகத்தால் எங்களுக்கு வந்து பெரிய ஓட்டுகள் கிடைக்கும் அப்படி என்றதுக்கான எந்த ஒரு அடிப்படை இதுவுமே இல்லை. கண்டிப்பா சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், உங்களோட இறுதியான கருத்து? அதை ஏற்கனவே சொல்லிட்டோங்க, நாங்க ரொம்ப தெளிவான பாதையோட தாங்க இருக்கோம். நாங்க வந்து கூட்டணி குறித்து ஒரே ஒரு பார்வை தான். நாங்க கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். யாரும் கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வராவிட்டால் நாங்கள் தனித்தே இந்த களத்தில் வெற்றி காண்போம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான நிலைப்பாடு தான் இருக்கும். அந்த தெளிவான நிலைப்பாடோட தான் நாங்கள் பயணிப்போம். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.